ஏசப்பா, இந்த வீடியோ அநேகருக்கு பிரயோஜனமாக கிருபை செய்யுங்க. யாத்ராகமம் அதிகாரம் 23. கேள்வி 1. எத்தகைய சொல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? விடை அபாண்டமான. யாத்ராகமம் 23:1. கேள்வி 2. கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க யாரோட கலவக்கூடாது? விடை ஆகாதவனோடே. யாத்ராகமம் 23:1. கேள்வி 3. எது செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருக்க வேண்டும்? தீமை. யாத்ராகமம் 23:2. கேள்வி 4. வழக்கிலே எதை பொருட்டு மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருக்க வேண்டும்? விடை நியாயத்தை. யாத்ராகமம் 23:2. கேள்வி 5. வியாச்சியத்திலே யாருடைய முகத்தை பார்க்கக்கூடாது? விடை தரித்திரன். யாத்ராகமம் 23:3. கேள்வி 6. சத்ருவின் மாடு கழுதை தப்பி போக கண்டால் அதை என்ன செய்ய வேண்டும்? விடை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய்விட வேண்டும். யாத்ராகமம் 23:4. கேள்வி 7. பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடு விழுந்து கிடக்க கண்டால் என்ன செய்ய வேண்டும்? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்ய வேண்டும். யாத்ராகமம் 23:5. கேள்வி 8. எளியவனுடைய வியாச்சியத்தில் என்ன செய்யக்கூடாது? விடை அவனுடைய நியாயத்தை புரட்டக்கூடாது. யாத்ராகமம் 23:6. கேள்வி 9. கள்ள காரியத்துக்கு எப்படி இருக்க வேண்டும்? விடை தூரமாய். யாத்ராகமம் 23:7. கேள்வி 10. குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் என்ன செய்யக்கூடாது? விடை கொலை. யாத்ராகமம் 23:7. கேள்வி 11. தான் துன்மார்க்கனை யார் என்று தீர்க்க மாட்டேன் என தேவன் கூறினார். விடை நீதிமான். யாத்ராகமம் 23:7. கேள்வி 12. எது வாங்காதிருக்க வேண்டும்? விடை பரிதானம். யாத்ராகமம் 23:8. கேள்வி 13. எது பார்வையுள்ளவர்களை குருடாக்கும்? விடை பரிதானம். யாத்ராகமம் 23:8. கேள்வி 14. பரிதானம் எதை புரட்டும்? விடை நீதிமான்களின் வார்த்தைகளை. யாத்ராகமம் 23:8. கேள்வி 15. அந்நியனை என்ன செய்யக்கூடாது? விடை ஒடுக்கக்கூடாது. யாத்ராகமம் 23:9. கேள்வி 16. எத்தனை வருஷம் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்து கொள்ள வேண்டும்? விடை 6 வருஷம். யாத்ராகமம் 23:10. கேள்வி 17.
7ஆம் வருஷத்தில் யார் புசிப்பதற்காக நிலம் சும்மா கிடக்க விட்டுவிட வேண்டும்? விடை எளியவர்கள். யாத்ராகமம் 23:11. கேள்வி 18. 7ஆம் வருஷத்தில் மீதியானதை எவை தின்ன நிலம் சும்மா கிடக்க விட்டுவிட வேண்டும்? விடை எளியவர்கள், வெளியின் ஜந்துக்கள். யாத்ராகமம் 23:11. கேள்வி 19. 7ஆம் வருஷத்தில் எவைகளையும் நிலம் போல சும்மா கிடக்க விட்டுவிட வேண்டும்? விடை திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு. யாத்ராகமம் 23:11. கேள்வி 20. எந்த நாளிலே மாடு, கழுதை, அடிமை பெண்ணின் பிள்ளை, அந்நியன் இளைப்பாற ஓய்ந்திருக்க வேண்டும்? விடை 7ஆம் நாளிலே. யாத்ராகமம் 23:12. கேள்வி 21. எதின் பேரை சொல்ல வேண்டாம்? விடை அந்நிய தேவர்கள். யாத்ராகமம் 23:13. கேள்வி 22. எவற்றின் பேர் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் கூடாது? விடை அந்நிய தேவர்கள். யாத்ராகமம் 23:13. கேள்வி 23. வருஷத்தில் எத்தனை தரம் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க வேண்டும்? விடை 3 தரம். யாத்ராகமம் 23:14. கேள்வி 24. ஆபிப் மாதத்தின் குறித்த காலத்தில் எத்தனை நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும்? விடை 7 நாள். யாத்ராகமம் 23:15. கேள்வி 25. எந்த மாதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள்? விடை ஆபிப் மாதம். யாத்ராகமம் 23:15. கேள்வி 26. கர்த்தரின் சந்நிதியில் எப்படி வரக்கூடாது? விடை வெறும் கையாய். யாத்ராகமம் 23:15. கேள்வி 27. வயலில் விதைத்த பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற பண்டிகை எது? விடை அறுப்பு கால பண்டிகை. யாத்ராகமம் 23:16. கேள்வி 28. வருஷ முடிவிலே வயலில் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது ஆசரிக்க வேண்டிய பண்டிகை எது? விடை சேர்ப்பு கால பண்டிகை. யாத்ராகமம் 23:16. கேள்வி 29. வருஷத்தில் 3 தரம் ஆண் மக்கள் எல்லாரும் எங்கே வர கடவர்கள்? விடை கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில். யாத்ராகமம் 23:17. கேள்வி 30. எதை புளித்த மாவுடன் செலுத்தக்கூடாது? விடை கர்த்தருக்கிடும் பலியின் ரத்தம். யாத்ராகமம் 23:18. கேள்வி 31. எதை விடியற்காலம் வரைக்கும் வைக்கக்கூடாது? விடை கர்த்தருக்கிடும் பலியின் கொழுப்பு. யாத்ராகமம் 23:18. கேள்வி 32. நிலத்தில் முதல் விளைச்சல்களின் முதற்கனியை எங்கே கொண்டு வர வேண்டும்? விடை தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு. யாத்ராகமம் 23:19.
கேள்வி எண் 33. வெள்ளாட்டுக்குட்டியை எதில் சமைக்கக்கூடாது? விடை அதன் தாயின் பாலில். யாத்ராகமம் 23:19. கேள்வி எண் 34. வழியில் ஜனங்களை காக்கிறதற்கும் தான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் கர்த்தர் யாரை அனுப்பினார்? விடை ஒரு தூதன். யாத்ராகமம் 23:20. கேள்வி எண் 35. தூதனானவரின் வாக்கை நன்றாய் கேட்டு கர்த்தர் சொல்வதையெல்லாம் இஸ்ரவேலர் செய்தால் கர்த்தர் யாராய் இருப்பார்? இஸ்ரவேலரின் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும். யாத்ராகமம் 23:22. கேள்வி எண் 36. கர்த்தருடைய தூதனானவர் முன் சென்று எவர்கள் இருக்கிற இடத்துக்கு நடத்தி கொண்டு போவார்? விடை எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், கானானியர், ஏவியர், எபூசியர். யாத்ராகமம் 23:23. கேள்வி எண் 37. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பவரும் வியாதியை விலக்குபவரும் யார்? விடை தேவனாகிய கர்த்தர். யாத்ராகமம் 23:25. கேள்வி எண் 38. கர்ப்பம் விழுகிறதும் டேஷ் உன் தேசத்தில் இருப்பதில்லை. விடை மலடும். யாத்ராகமம் 23:26. கேள்வி 39. உன் டேஷ் பூரணப்படுத்துவேன். விடை ஆயுசு நாட்களை. யாத்ராகமம் 23:26. கேள்வி 40. கர்த்தர் யாரை முதுகு காட்ட பண்ணுவார்? விடை சத்துருக்கள் எல்லாரையும். யாத்ராகமம் 23:27. கேள்வி 41. ஏவியர், கானானியர், ஏத்தியரை துரத்திவிட கர்த்தர் எவற்றை முன்னே அனுப்புவார்? விடை குளவிகளை. யாத்ராகமம் 23:28. கேள்வி 42. கர்த்தர் ஏன் சத்துருக்களை ஒரே வருஷத்திற்குள்ளே முன்னின்று துரத்திவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்திவிடுவார்? விடை இஸ்ரவேல் ஜனங்கள் விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி. யாத்ராகமம் 23:29-30. கேள்வி 43. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்திரித்த பின் அவர்களுக்கு எவை எல்லையா இருக்கும்படி செய்வார்? விடை சிவந்த சமுதிரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுதிரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும். யாத்ராகமம் 23:31. கேள்வி 44. இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கும் தேசத்தின் ஜனங்களோடும் அவர்கள் தேவர்களோடும் என்ன பண்ணாதிருக்க வேண்டும்? விடை உடன்படிக்கை. யாத்ராகமம் 23:32. கேள்வி 45. அந்நிய தேவர்களை சேவித்தால் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? விடை கன்னியாய். யாத்ராகமம் 23:33. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.